ராதே கிருஷ்ணா. எல்லோருக்கும் நமஸ்காரம். இந்த வீடியோவில் பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 37வது ஸ்லோகம் முதல் 40வது ஸ்லோகம் வரை விளக்கத்துடன் பார்ப்போம். ஸ்ரீ பகவானுவாச்ச காமயேஷ க்ரோதயேஷ ரஜோகுணசமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேனமிஹ வைரிணம் धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च इन्द्रियाणि मनो बुद्धिरस्याधिष्ठानमुच्यते एतैर्विमोहयत्येष ज्ञानमावृत्य देहिनम्. இந்த 4 ஸ்லோகங்களின் விளக்கம் நம்ம கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார், அர்ஜுனா, நீ கேட்ட அந்த கேள்விக்கான விடை இதுவே. இப்படி சில நபர்கள் அந்த நல்ல கடமைகளை செய்யணுங்கிற எண்ணம் வரும்போதே அந்த கடமைகளை செய்ய வேண்டாம் என்று யார் பிடித்து இழுக்கிறார் என்று நீ கேட்ட அந்த நபருக்கு தான் ஆசை என்று பெயர். அதனால் இப்படி கடமைகளை செய்யாமல் நம்மளை தடுக்கிறது ஆசைகள் தான், பற்றுகள் தான். இப்படி நம்மளுக்கு இந்த கடமைகளை செய்யாமல் இருந்தோம் என்றால் இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கையை இந்த நொடியில் வாழ், இந்த தருணத்தில் வாழ், நீ சந்தோஷமாக இருக்கலாம், ஆனந்தமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் உனக்கு வாழ்க்கை இருக்குது என்று இந்த ஆசைகள் நம்மளை கெடுக்க ஆரம்பிக்குமா. இந்த ஆசைகள் பற்றுகளாக மாறி பற்றுகள் நமக்கு கோபத்தையும் அளிக்கும் என்று கிருஷ்ணா சொல்கிறார். ஏனென்றால் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அந்த ஆசைப்படுற விஷயம் கிடைக்கலன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கோபம்தான் வரும். அதனால் கோபம் வர்றதுக்கான காரணம் ஆசைதான். அந்த ஆசைதான் நம்மளை நல்ல கர்மாக்களை செய்யறதுலேருந்து தடுக்கிறது, கடமைகளை நிறைவேற்றுவதிலிருந்து பின்வாங்க செய்கிறது என்று கிருஷ்ணா அர்ஜுனா பார்த்து சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறாராம், எப்படி நெருப்பை புகை மூடி இருக்கோ, எப்படி ஒரு கண்ணாடியை தூசி மூடி இருக்கோ, எப்படி ஒரு குழந்தையை அந்த தாயின் கரு, அந்த தாயின் அந்த ஒரு வயிறு மூடி இருக்கோ, அது போலவே தான் அர்ஜுனா ஒரு மனிதனை இந்த ஆசை மூடி இருக்கு. இந்த ஆசையால் மூடப்பட்ட ஒரு மனிதன் புகையினால் மூடப்பட்ட ஒரு நெருப்பை போலவும், தூசியினால் மூடப்பட்ட ஒரு கண்ணாடியை போலவும், கருவினால் மூடப்பட்ட ஒரு குழந்தையை போலவும் இருக்கிறான் என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். மேலும் அவர் சொல்கிறாராம், இப்படி நம்மளோட ஒரு மனுஷனை மூடி இருக்கிற அந்த மனுஷனோட ஞானத்தை முழுமையாக கவர் பண்ணுற இந்த ஒரு ஆசை எங்கெல்லாம் இருக்குது தெரியுமா அர்ஜுனா? இந்த ஆசைகள் தான் உன்னோட புலன்களில் இருக்குது. அதனால்தான் உன்னோட புலன்களை, உன்னோட சென்சஸை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறேன் என்று கிருஷ்ணா சொல்கிறார். உன்னோட மனசில் இருக்குது. அனைத்தை விடவும் வேகமானது உன்னோட மனம்தான். ஏனென்றால் ஒரு சமயத்தில் ஒரு விஷயத்தை நினைக்கிறோம், சொடுக்கு போட்டு முடிக்கிற இன்னொரு விஷயத்தை பற்றி நினைக்கிறோம். அதனால் அனைத்தை விடவும் வேகமானது மனம். அந்த மனத்திலும் இருக்கிறதாம் இந்த ஆசை. மேலும் உன்னோட புத்தியிலும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கிறது என்றால், உனக்கு இந்த விஷயம் மேலே ஆசை இருக்குது என்றால் அந்த ஆசை இருக்கிற விஷயத்த பண்ணுற. இன்னொரு விஷயம் உனக்கு பிடிக்கலை என்றால் அந்த விஷயம் பக்கமே நீ போக மாட்டேங்கிற. அப்படின்னா அந்த பகுத்தறியும் ஆற்றலையும் இந்த ஒரு ஆசை கெடுக்கிறது. அப்படின்னா உன்னோட புத்தியிலும் இந்த ஆசை இருக்குது. அதனால் இந்திரியம், மனம், புத்தி மூன்றத்திலும் இந்த ஆசை இருக்குது என்று கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறார். பகவத்கீதையின் 3வது அத்தியாயமான கர்மயோகத்தின் 37வது ஸ்லோகம் முதல் 40வது ஸ்லோகங்களின் விளக்கம் இதுவே. சமஸ்தலோகாः சுகினோ பவந்து. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.